ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அசீம் ஃபார்ம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இத்தனை நாள் நம்ம மாடு ஆடு குதிரைனே பார்த்துட்டு இருந்தோம். சரி, நம்ம கோழியை பற்றி எதுவுமே போடுவோம். இது நம்ம வளர்க்குற சேவல் தான். இது கிலோ எனக்கு தெரிஞ்சு 2.5 இருக்கும்னு நினைக்கிறேன். 700 நாங்கள் வாங்கும் போது இது வாங்கினோம். நல்ல சேவல், நல்ல அழகா நமக்கு புடியும் தரும். வேணா பாருங்க எவ்வளோ அழகா நிற்கும்ட்டு. நம்ம கம்முன்னு நம்ம இப்படி சும்மா பிடிச்சாலே போதும், பிடிச்சி தூக்குனாலே போதும், கம்முன்னு நிற்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சேவல் வச்சிருந்தோம். அது இது போனது நல்லா கொத்துன்னு கொத்துங்க பாருங்க. அது எங்க வேணாலும் தொட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. கம்முன்னு இருக்கும். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சேவலை பாருங்க, தோல் மேல தூக்கி உட்கார வச்சுக்கலாம். ஆனா எனக்கு உட்கார வைக்க லைட்டா பயமா இருக்கு. இது நல்ல சேவல், குழந்தை மாதிரி தூக்கிக்கலாம். ஆனா நகத்துக்கு வச்சு கீறி விட்டுருமோன்னு பயமா இருக்கு. பாருங்க சேவல் நான் எப்படி தூக்கிட்டு இருக்கேன்ட்டு. அழகான சேவல், ஒன்றும் பண்ணாத சேவல். நம்ம சேவல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் கோழி இந்த மாதிரி தூக்குவீங்களான்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு? தேங்க்யூ காய்ஸ். மறக்காம சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் எதுவுமே வருதில்லை. நம்ம 102 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அடிச்சிட்டோம். தேங்க்யூ காய்ஸ்.